என்ன கதை சொல்ல போறேன் தெரியுமா? எப்படி சொல்வேன், எப்படி சொல்வேன். அது பேருனா எப்படி சொல்வேன். ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம், சரியா? அந்த மரத்துல காஞ்சு போன கிளைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கிளையெல்லாம் நிறைய கிளை இருந்தான். அதுல வந்து ஒரு குச்சி உடஞ்சி கீழே விழுந்துருச்சான். அந்த குச்சிக்கு வந்து ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஆசையான். அப்ப அந்த குச்சி வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்தான். அங்க வந்து ஒரு குயில் வந்து பாடிட்டு இருந்துச்சான், சரியா? அப்ப அந்த குச்சி வந்து குயில் பாடுறத கேட்டுட்டு அருமையா பாடுதே, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிச்சு பார்த்துட்டு இருந்தான். அதுகிட்ட குச்சிக்கிட்ட வந்து நீ அருமையா பாடுற அப்படின்னு சொல்லலாம், பேச முடியுமா? குச்சியால பேச முடியாதுல்ல. அதனால அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன பண்ணுச்சா, குச்சி கீழே வந்து அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே வந்து எழுந்துச்சான், சரியா? அப்புறம் அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருந்தான். அங்க வந்து நிறைய செடியிலலாம் அழகழகா பூவெல்லாம் பூத்து நல்ல வாசனையா அழகா பூச்செடிய பூவோட அழகா இருந்தான். அதை பார்த்தது குச்சி என்ன பண்ணுச்சான், ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து குச்சி என்ன பண்ணுதா, அழகா இருக்கீங்கன்னு சொல்லி எழுதுனாங்களாம், சரியா? எழுதிட்டு மறுபடியும் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப வந்து ஒரு பாம்பு வந்து என்ன பண்ணுச்சான், ஆடிட்டு இருந்துதான். உடனே குச்சி வந்து என்ன பண்ணுதான், பாம்பு பக்கத்துல நின்று குச்சியும் பாம்பு மாதிரியே ஆடிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்துதான். அப்புறம் மரத்துல வந்து கிளி, ரெண்டு பச்சை கிளி பேசிட்டு இருந்தாங்களாம். உடனே குச்சி என்ன பண்ணாங்களாம், அதே மாதிரியே கிளி வந்து வரைஞ்சாங்களாம். கீழே வந்து என்ன பண்ணாங்களா, கிளி, அப்புறம் மரத்துல வந்து இலையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இலை மரம் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க கீழே வந்து வரைஞ்சாங்களாம், சரியா? இதை குச்சி வரைகிறத பார்த்துட்டு எல்லா பறவைகள் விலங்குகள்லாம் என்ன பண்ணாங்களாம், பறவைகள் விலங்குகள்லாம் என்ன பண்ணாங்களாம் குச்சி வரைகிறத பார்த்துட்டு குச்சி வந்து ரொம்ப அழகா எல்லாத்தையுமே வரைகிறாங்க அப்படின்னு சொல்லி குச்சியை வந்து பாராட்டி பேசிட்டு இருந்தாங்களாம். குச்சி வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம என்ன பண்ணாங்களாம், அவங்க கண்ணுக்கு எது எது படுதோ எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டு போயிட்டே இருந்தாங்களாம், சரியா? கதை நல்லா இருக்கா? இப்ப கொஸ்டின் கேட்கலாமா? இப்ப கதை சொன்னதுல இருந்து கேள்வி கேட்கலாமா? மரத்துல இருந்து என்ன உடைஞ்சு விழுந்தது? குச்சி. குச்சி. குச்சி வந்து எங்கெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு? ஊரை சுத்தி பார்க்க ஆசைப்பட்டது. இப்ப குச்சி போயிட்டு இருக்கும் போது யார் வந்து அழகா பாடிட்டு இருந்தாங்க? குயில். வெரி குட். குச்சி வந்து என்ன பண்ணாங்க, அதுக்கு குயில் பாடுறது வந்து எப்படி இருக்குன்னு எழுதுனாங்க. குயில் வந்து அவங்க பாடுறது எப்படி இருக்குதுன்னு எழுதுனாங்க, அருமையா இருக்குன்னு சொல்லி எழுதுனாங்க, சரியா? அடுத்தது அவங்க போயிட்டு இருக்கும்போது யார் பார்த்தாங்க, பூவே. சரியா? செடியில வந்து பூவெல்லாம் அழகழகா பூத்து இருந்தது இல்ல, பூவை பார்த்துட்டு என்ன எழுதுனாங்க, அழகா இருக்கீங்கன்னு சொல்லி எழுதுனாங்க, சரியா? அப்புறம் எழுதிட்டு மறுபடியும் போயிட்டு இருக்கும்போது குச்சி யார பார்த்தாங்க, பாம்பு. பாம்பு என்ன பண்ணாங்க, ஆடிட்டு இருந்ததா. உடனே குச்சி என்ன பண்ணாங்க, பாம்பு கிட்ட ஆடிட்டே நடந்து பாம்பு மாதிரி நடந்து ஆடிட்டே போயிட்டு இருந்தாங்க, சரியா? அப்புறம் மரத்துல வந்து என்ன இருந்தது, கிளி. கிளி, ரெண்டு கிளி பேசிட்டு இருந்தாங்க. குச்சி என்ன பண்ணாங்க, அதே மாதிரி கிளி, ரெண்டு கிளி வரைஞ்சி இலையெல்லாம் வரைஞ்சி கிளி எப்படி மரத்துல இருக்கோ அதே மாதிரி கீழே வரைஞ்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, குச்சியோட கண்ணுக்கு என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையுமே அப்படியே வரைஞ்சிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு மரத்துல இருந்த பறவைகள் அப்புறம் விலங்குகள்லாம் என்ன பண்ணாங்க, குச்சி வந்து அவங்க கண்ணுக்கு தெரியறது எல்லாமே அழகா வரைஞ்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி குச்சியை வந்து பாராட்டினாங்க. குச்சி வந்து அது எதுவுமே கண்டுக்காம என்ன பண்ணாங்க, அவங்க கண்ணுக்கு தெரியறது எல்லாமே வரைஞ்சிட்டு அவங்க அப்படியே ஒரு சுத்தி பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க, சரியா? குச்சியே எல்லாம் வரைஞ்சாங்க, ஏன்னா அவங்களால பேச முடியாது, அதனால அவங்க கண்ணுக்கு தெரியறது எல்லாமே வரைஞ்சு காமிச்சுட்டே போயிட்டு இருந்தாங்க, சரியா? கதை நல்லா இருக்கா? வெரி குட்.